என்னம்மா பிரச்சனை? ஃபர்ஸ்ட்ல வந்து இவரும் நானும் நல்லாவே இருந்தோம். எங்க தம்பி இறந்துட்டாரு மேடம். யாரு யூனுஸா? இல்ல ஃபைசல், முகமது ஃபைசல். ஃபைசல். ஓகே. அவருக்கு வந்து 3 பசங்க மேடம். 7வது படிச்சுட்டு இருந்த பொண்ணு. இவர் சம்மதத்தோட தான், இவர் தான் வளர்ப்பு மகன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. பேங்க் புக் எல்லாமே இவர் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே செஞ்சார். 7வது நாங்கள் கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சோம் மேடம். உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் 2 பொண்ணு எனக்கு. ஒரு பொண்ணு நஸ்ரீன், இன்னொரு பொண்ணு வந்து நூரினிஷா. 2 பொண்ணு படிக்க வச்சேன் மேடம். படிக்க வச்சது தான் அது 7வது 8வது 9வது 10வது 11வது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்துச்சு மேடம், திருப்பத்தூர் ஸ்கூலில். அதுக்கப்புறம் ரம்ஜானில் துணி எடுக்க போயிட்டோம். அதுக்கு வந்து ஆகீஸ் போட்டியோ இருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு வாயில் ஹாக்கி போட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு அது நான் வரல, அதுதான் நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நீ பத்திரமா இரு பாப்பான்ட்டு இவர் சொன்னார். எனக்கும் வேலை இருக்குது, நானும் சின்ன பாப்பா இன்னொரு பாப்பா எல்லாமே போனோம். போய் சேலத்தில் துணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்த உடனே இவர் ஒரு ரூமில் பெட்ஷீட் இழுத்து போட்டு படுத்துருந்தார். இந்த பொண்ணு வந்து நாங்கள் நமாஸ் படிக்கிற ரூமில் படுத்துருந்துச்சு, கட்டில் அழுதுட்டு படுத்துருந்துச்சு. நான் கேட்டேன், என்னம்மா நான் போகும்போது நல்லா தான் பேசி அனுப்புனேன், க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு கேட்டேன், க்ரீன் கலர் ட்ரெஸ் வாங்கிட்டு வரதுன்னு சொன்னிச்சு. சரி எனக்கு பிடிக்கும்னு சொன்னிச்சு. நான் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதேமாதிரி பாரு பருக்கு இந்த ட்ரெஸ்ஸு பாரு உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா, ஆஃபீஸ் கூட பண்ணிக்கலான்னா எனக்கு வேணாம் ட்ரெஸ்ஸும் வேணாம் ஒன்றும் வேணாம், என்னை ஊரில் கொண்டு விட்டுரு, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன காரணம் சொல்லு, ஏன் இப்படி பண்ணுற, நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன். 1 வருஷம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு 10 நாள்னா பரவாயில்ல மேடம். 7வதுல வந்து பொண்ணு 11வது படி 4 வருஷம் 4 வருஷம் நம்ம போய் இவர் மேலே சந்தேகம் பிடிக்க முடியுமா? அதனால் நான் எதுவுமே சந்தேகம் பிடிக்கல மேடம். அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல என்கிட்ட ப்ராமிஸாக சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே 2 புள்ள சாச்சா சொல்கிறேன், என்கிட்ட எதுவுமே சொல்ல. சித்தப்பா வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு, என் தம்பி, இந்த பொண்ணுக்கு சித்தப்பா. அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறது, நல்லது கெட்டதுலாம். வந்த உடனே நேராக ரூம்புக்குள்ளே போய் என்ன இருக்குது, ஏன் இவ்வளோ நாள் படிச்சுட்டு இப்போ படிக்க மாட்டேற, காரணம் என்ன சொல்லுன்னு சொன்னார். அப்போ சொன்னிச்சு, இது மாதிரி மாமா வந்து என்ன துணியை வந்து கட்டிட்டாரு, நான் ஒண்டி உள்ளே மாட்டிக்கிட்டேன். மணி கரெக்டாக 9 7:30 மணியோ நான் உள்ளே மாட்டிக்கிட்டேன். நான் எவ்வளோ காலை பிடிச்சி அழுகுறேன், நீ உங்கள் அத்தை சொல்லக்கூடாது, உங்கள் அத்தை வாழ்க்கை நாசம் பண்ணிவிடுவேன், சுற்றி வைக்கிறேன் கத்தின்ட்டு காட்டுச்சு. அடுத்து போலீஸ் உங்கள்கிட்ட சொன்னிச்சு, கத்தி சுற்றி வச்சுருக்கேன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு அந்த நேரத்தில். அப்படி அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, எப்படியோ சொல்லி பார்த்துருக்கு, ஒன்றும் முடியல. அப்புறமா என் தம்பி அங்கேருந்து வந்தார். வந்தவுடனே, ஏம்மா என்ன அக்கா இந்த எங்கேயுமே இந்த பூனை பால் குடிச்சிருக்கா, உங்கள் வீட்டிலே இருந்து குடிச்சிருக்குதுக்கா இந்த பூனைண்டார். என்னப்பா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, திடீர்னு என்ன அப்படி சொல்கிறேன், அந்த பொண்ணு உள்ள நீ தான் மேடம் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இந்த சரி என்ன நடந்துச்சின்னு சொல்லி இவர் இதில் வச்சுருக்காரு, சவுண்டு வச்சு பேசுகிறேன்ல. நான் என் பெரிய பொண்ணுகிட்ட ஃபோன் அடித்து சொன்னேன், அம்மா இவர் ஏதோ அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு போய் மாமாகிட்ட சொல்லுது, என்னான்னு தெரிலமா என் கை கால்லாம் அதிர எடுக்குதுன்னு ஒரு சவுண்டில் வச்சு ஒரு ஸ்பீக்கரில் வச்சிருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, நானும் தானே கூட இருந்தேன், என் மாமா பொண்ணு இப்படி பண்ணிட்டியா, அப்போ எங்கெல்லாம் நீ பண்ணுவேன்னு தானே என்ன நினைப்பாங்க பார்க்குறோங்க, நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே நான் போயிடுறேன் அப்படின்ட்டு அது பிள்ளைங்க சின்ன பிள்ளைய கூப்பிட்டுட்டு அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கே போகிறேன்னு போயிடுச்சு. அப்புறம் மேடம் அன்றைக்கி காலையில் 5:30 மணிக்கு நைட் ட்ராவல்லே நானும் என் தம்பி அந்த பொண்ணு 3 பேருமே வரோம். திருவண்ணாமலையிலேருந்து ஊத்தங்கரை வழியாக பெங்களூர் வண்டி பிடிச்சி வரோம். இந்த பக்கம் பஸ் இல்லை, வரோம் மேடம். வந்த உடனே இவர் பூட்டு போட்டு போயிட்டா.